ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கை வச்சு ஒரு டேஸ்டான ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஃப்ரையே ஓரங்கட்டிடுவீங்க. வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஸ்லேஸாக கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கையும் அதோடு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாவே காய் வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், எல்லா காயையுமே நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் காய்க்கு தேவையான வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே காயில் சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இந்த எல்லா மசாலாவையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வாட்டர் அளவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இந்த மசாலாவை நம்ம வேக வச்சு எடுத்த காயில் அப்ளை பண்ணி எல்லா காயிலையுமே அப்ளை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. காய் நல்லா சூடாக இருக்கும்போதே அப்ளை பண்ணுறதுனால ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். தோசைக்கல்லில் நான் ஆயில் சேர்த்துட்டு காய் 2 இல்லை 4 போட்டு அதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு வறுத்தி எடுத்துக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.